இங்கே பாருங்க பாம்பு இப்படி கிடக்குறாருண்டா. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் கருணக்கிழங்கு வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறியும் வச்சு அதோட வந்து முள்ளங்கி வரையும் தான் செய்ய போகிறோம். முள்ளங்கி என்ன தெரியும், பெரும்பாலும் எல்லாரும் பால் கறி தான் கூடுதலாக வைக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வரதான் செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி கருணக்கிழங்கு வந்து நீண்ட காலம்னு சொல்லலாம் நாங்கள் சமைச்சு. அப்போ வந்து இன்றைக்கு கருணக்கிழங்கு வந்து நல்ல ஒரு வதக்கி நல்ல ஒரு குழம்பு வைக்க போகிறோம். மற்றது கருணக்கிழங்கு வந்து கூடுதலாக மூலவர்த்தக்காரருக்கு வந்து நல்ல சொல்லிடணும், அவையில் வந்து கூடுதலாக சாப்பிடணும்ண்டு. அப்படி ஒரு மருத்துவ குணம் கொண்டதான் கருணக்கிழங்கு. சில பேர் சொல்லிக்கணும் அந்த நீண்ட காலம் இருக்கும், 6-7 மாதம் 8 மாதத்துக்கெல்லாம் இருக்கும். அதோட வந்து அதில் ஒரு சுனைக்கிற தன்மை ஒன்று இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு அப்படி சமைக்கிறன்றது தான் காட்ட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் கருணக்கிழங்கு பிரட்டலும் அதோட வந்து முள்ளங்கி வரையும் தான் செய்ய போகிறோம். முதல் வந்து கருணக்கிழங்கை வெட்டி எடுப்பேன். அதோட இந்த சுனைக்கிற தன்மை இருக்குது தானே, அதனால் வந்து முதல் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கழுவி எடுத்துக்கொண்டு வெட்ட தொடங்குவோம். ஏன்னாண்டா அந்த தண்ணிக்கு கை வச்சு நாங்கள் வெட்ட தொடங்கினா வந்து கொஞ்சம் கை வந்து அந்த ஒரு அரிக்கிற தன்மை இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாகவே தோல் சீவி நாங்கள் கழுவி எடுத்துட்டு வெட்ட தொடங்குவோம். மற்றது சாதாரண தேங்காய் கைக்கு பூசி போட்டு வெட்ட வலிக்கட்டிங்கன்னா அரிக்காது. தண்ணியில் படாமல் வட்டி தோலை சுரண்டி எடுக்கணும். அதோட வந்து இதில் வந்து நிறைய இந்த மண் இருக்குது. இது மண்ணுக்கு அவ்வளோ இறக்கணங்க தானே, இந்த மண்ணோட தான் கூடுதலாக எடுத்து வைக்கிறோம். கூடுதலாக இப்போ மண் இருக்குது, மண் இன்னும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக சீவி எடுப்போம் நாங்கள். இது வந்து கூடுதலாக இந்த அரிப்பு தன்மை இருக்குன்னு சொல்லி சில பேர் சாப்பிட்றீங்களே நல்ல கேட்கலாங்க வந்து. அப்படி இல்லை, இது வந்து கறி சமைச்சா பிறகு கொஞ்சமும் உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு சமைச்சா பிறகு இதண்டா சுனைக்காது. இந்த வெட்டைக்குள்ளே மட்டும் அந்த அன்னாசி பழம் மாதிரி தான். இப்போ இந்த கிழங்கு அதோட வந்து ராசவள்ளி கிழங்கு இருக்குது, அதுவும் நீண்ட நாளைக்கு வச்சு கொள்ளலாம். அந்த கிழங்கு அதுவும் இப்படித்தான ஒரு அரிக்கிற தன்மை இருக்கிறது. அது கூடுதலாக நாங்கள் கஞ்சி தான் காய்ச்சிறது, என்ன புட்டு வச்சு கொள்ளலாம், கஞ்சியும் வச்சு கொள்ளலாம். அந்த கிழங்கு ஆனால் நல்ல சத்து, அதுதான் எல்லாமே நல்ல சத்து. இந்த கிழங்கெல்லாம் நல்ல சத்தானதான். வடிவாக தோல் சீவி எடுத்துட்டேன். இப்படி நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். கழுவி எடுத்த கிழங்கு நாங்கள் வெட்டி எடுப்பேன். துண்டுகள் வந்து உங்களுக்கு எந்த அளவில் விருப்பமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கொள்ளுங்க. இதை வந்து பொரிச்சும் வைக்கிறது இந்த கறி. நாங்கள் இன்றைக்கு வந்து பொரிக்காமலுக்கு அப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி போட்டு தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து மச்சம் சேர்த்து வைக்கலாம். இதில் வந்து பால் போட்டு வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பால் கறியும் வச்சு கொள்ளலாம். இந்த பால் கறி வைக்க முதல் வந்து கொஞ்சம் அவிய விட்டு அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் கொஞ்சம் தண்ணிக்கு அவிய விட்டுட்டு பிறகு திருப்பி நாங்கள் முதல் பால் சேர்த்து வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முன்னிலையுமே நாங்கள் இன்றைக்கு வரையும் செய்கிறபடியாக இதை வந்து நல்ல ஒரு பிரட்டல் குழம்பு கறியாக வைப்போமே. கருணக்கிழங்கு நல்ல வடிவாக நாங்கள் எல்லாம் கழுவி வெட்டி எடுத்துட்டோமே. ஆனால் கையில் ஒரு கொஞ்சமும் மரிப்புத்தன்மை இல்லை எனக்கு. இப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் முள்ளங்கியும் அப்படியே வெட்டி எடுத்து போட்டு சமையலை செய்ய தொடங்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி இந்த தோலை வந்து நாங்கள் மெல்லிசா சீவினாலே சரியான அந்த டுசு மாதிரி தான் இருக்குது மேல் தோல். அதோட வந்து இந்த மேலே வந்து இலை இருந்தது, அதை சம்பல் செய்கிறதுக்காக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ தோல் சீவின முள்ளங்கியும் நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். இப்போ நாங்கள் கழுவி எடுத்த முள்ளங்கியை வந்து ஸ்க்ரேப்பரில் நல்ல வடிவாக உறிஞ்சி எடுக்க போகிறேன்.
நல்ல வடிவாக நாங்கள் சீவி எடுத்துட்டோம் என்ன ஸ்க்ரேப்பரில் நல்ல வடிவாக நல்ல உறைஞ்சி எடுத்துட்டோம். இனி வந்து முதல் வந்து வரைய செய்வோம், அதுக்கு பிறகு வந்து பிரட்டலை செய்வோம். அடுப்பு மூட்டுவோம். இப்போ அடுப்பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜிக்கெலாம் இன்றைக்கு வர செய்ய போகிறோம். மண் சட்டிக்கு வறுக்கலாம், ஆனால் அந்த முள்ளங்கி வந்து பொதுவாகவே ஒரு தண்ணி பிடிப்பானது தானே. அப்போ அந்த நல்ல வடிவாக வறுபட்டு வராது எங்களுக்கு மண் சட்டிக்கு வறுக்க. அதனால் வந்து இந்த தாஜிக்குள்ளே வறுத்து கொள்ளுவோம். சட்டி நல்லா சூடாகிடுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் போடுவோம். அதோட வந்து வெங்காயம் போடுவோம். இந்த வரை வந்து நாங்கள் செத்தல் மிளகாய் போட்டு தான் வறுக்க போகிறோம். செத்தல் மிளகாய் போட்டு வறுக்க வந்து நல்லா இருக்கும். இப்படியே நாங்கள் நல்லா வடிவாக பிரட்டி விடுவோம். இப்போ வந்து அதோட வந்து நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போடுவோம். வெங்காயம் செத்தாலும் கொஞ்சம் பொரியட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம் செத்தாலும் எங்களுக்கு பொரிஞ்சது காணும். இப்போ நாங்கள் என்ன சேர்ப்போம்னா நல்ல வடிவாக ஸ்க்ரேப்பரில் சீவி வச்சிருக்கிற முள்ளங்கி இதோட சேர்ப்போம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோட நாங்கள் வரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். மாடு கட்டுது என்ன கலந்து விடுவோம். அது வந்து ரோட்டால் போய் கொண்டிருக்கணும் கொஞ்சம் பேர். வாசம் அடிக்குதோ தெரியல முள்ளங்கி. இப்போ நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். வாசமாக இருக்கு என்ன என்னென்னா இப்போ முள்ளங்கி வந்து நல்ல மெல்லிசா தானே நாங்கள் ஸ்க்ரேப்பரில் சீவினாங்க. வேகமாக வந்து எங்களுக்கு அப்படியே நல்லா வதங்கிடும் பாருங்கள். இப்போவே இந்த வாசி வரப்பட்டுட்டுது நல்லா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதோட வந்து தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். இப்போ இது வந்து உரைப்பாக வேணுமான்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சமாக கட்டத்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு வந்து செத்தல் மிளகாய் போட்டபடியே எங்களுக்கு அளவான உரைப்பாக இருக்கும். இந்த பிறகுமே காணும் உங்களுக்கு. உங்களுக்கு இதை விட உரைப்பாக வேணுமெண்டா கட்டத்தூள் சேர்த்து அப்படியே வறுத்து கொள்ளலாம். தேங்காய் பூ போட்டு இப்போ ஒரு நிமிஷம் அப்படி இருக்கும் எங்களுக்கு. இப்படி நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டு பாருங்க. இப்போ நாங்கள் இப்படியே இறக்குவோம். நாங்கள் வர செய்து எடுத்துட்டோமே. இப்போ வந்து அடுத்ததாக வந்து நாங்கள் பிரட்டலை செய்வோம். இப்போ நாங்கள் இந்த மண்சட்டிக்குள்ள தான் கருணக்கிழங்கு பிரட்டல் செய்ய போகிறோம். ஆனால் கருணக்கிழங்கு பிரட்டலுக்கு மண்சட்டி தான் நல்லா இருக்கும். சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கும் எங்களுக்கு. சட்டி எங்களுக்கு சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் முதல் வந்து கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போடுவோம். அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயம் போடுவோம். உள்ளி வந்து இடிச்சும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு வெட்டி போட்டுக்கொள்கிறோம். அதோட கருவேப்பிலை இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழம் எங்களுக்கு கொஞ்சம் பதம் கட்டுக்கு. தக்காளி பழம் எங்களுக்கு வதங்கிட்டுது. அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற கருணக்கிழங்கு அதோட சேர்க்க போகிறோம். கருணக்கிழங்கு இந்த எண்ணெய்க்கு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரணும் எங்களுக்கு. நல்ல வடிவாக கலந்து விடுவோம்.
அதோட வந்து கருணக்கிழங்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி போட்டு மூடி விட்டா சரி. இந்த எண்ணெயில் வந்து நல்ல அப்படியே பொரிஞ்ச மாதிரி வரணும் எங்களுக்கு கருணக்கிழங்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே மூடி விடுவோம். இங்கால பாருங்கள், இந்த மோட்டார் சைக்கிள் சீட்டில் பாம்பு புள்ளி ஒருத்தர் எப்படி நிற்கிறாரண்டா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள் சீட்டில் இருந்த பாம்பு நாய் திறத்தை இறங்கி இப்போ இந்த மோட்டார் சைக்கிள் இந்த இதுக்குள்ளே பூந்துட்டுது, இந்த கெட்லைட்டுக்குள்ளே. ஆனால் நாய் புள்ளா பார்த்து கொண்டு நிற்கிறார் பாருங்க பாம்பு. இப்போ வந்து பாம்பு உள்ளே இருக்குது, ஆனால் கோடாலி பாம்பு தான். கையை இவர் வைக்கிறார், எனக்கு தெரியாதா? மோட்டார் சைக்கிளுக்குள்ளே வந்து பூந்துட்டு கடைசியில். காலுக்கு வந்து வரி விட்டுரும். தெரியுது பாருங்க. ஓ ஓ ஓ ஐயா, சுருண்டு எப்படி கிடக்கு. இங்கே பாருங்க பாம்பு எப்படி கிடக்குறாருண்டா. கீழே விழுத்தி விடுங்க. என்ன கையால் பிடிக்க போறீங்களா? இல்லைங்க, கொலை எடுத்து விடுங்க ஸ்கூட்டர். இஞ்சி நிற்குது. இஞ்சி பாருங்க எப்படி அந்த கொத்துற மாதிரி நிற்குதுண்டா. இப்போ கத்துறாந்து பார்ப்போம். பாம்பு பார்த்து கடைசியா கருணக்கிழங்கு என்ன பாடம் இல்லையா. அப்படியே நல்ல வடிவாக பொரிஞ்சே வந்துட்டுது. ஏன்னா வதங்கி வந்துட்டேன். எப்படி வந்துட்டேன், நல்ல வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதோட என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கருணக்கிழங்கு கறிக்கு பிரதானமானது வந்து புளி. அதுவும் பழப்புளி விட வேணும். பழப்புளி நல்லா திக்காக கரைச்சி விடணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு கறி. இதையும் நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவோம். இவ்வளோ கொதிச்சு அப்படியே நல்லா வத்த வேணும் கறி. இப்போ அப்படியே மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு வத்தட்டுக்குங்க கறி. இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம். பற்றி கொண்டு வந்துட்டேண்ணா. ஓ, அப்படி வந்துட்டேன். அப்படியே நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டுது. இறக்கி போட்டு சோறும் போட்டு சாப்பிடுவோம் நாங்கள். அப்படியே இறைச்சி துண்டுகள் மாதிரி தான். அப்படியே நல்லா கரையாமலுக்கு அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா வதங்க விட வேணும். தானே அப்படியே கரையாமலுக்கு அப்படியே இப்படி வந்துருக்கணும். இறக்குவோம் நாங்கள். நாங்கள் இனி சாப்பிட்டு பார்ப்போம். என்ன கருணக்கிழங்கு அப்படியே பிரட்டு. அதோட வந்து மிளகாய் பொரியலும் இருக்குது. இது வந்து இந்த முள்ளங்கின்ற இலை இருக்குது தானே, அந்த இலை வந்து வரதான் செய்திருக்குது. இந்தியாவில் வந்து புடலங்காய் பால் கறி வச்சுருக்குது. அதோட எங்களோட முள்ளங்கி வர சாப்பிடுவோமே. ஓ, முக்கியமாக முதல் வரையை தான் சாப்பிடுவோம். வரதான் ஒளிப்பாக இருக்கா. வெள்ளைச்சோத்துக்கு மஞ்சள் வர. நல்லா இருக்கு வர.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கா மற்ற இப்போ கூடுதலாக கோயில்கள் அது நடக்கிறபடியாக கூடுதலான டைமில் மரக்கறி தான் மரக்கறி தான் கருணக்கிழங்கு சூப்பராக இருக்கு இப்போ தான் மச்சம் கந்த மாதிரி இருக்குது என்னப்பா சத்தமெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிட வந்தாலே கதைக்க மாட்டீங்க சாப்பிட்ருவோம் உங்களோட கருணக்கிழங்கு நல்லா இருக்குல்ல நல்ல விருப்பம். ஆனால் கருணக்கிழங்கு வந்து பிரட்டல் அதை வச்சா தான் நல்லா இருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது என்ன சொல்கிறது புட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த வெக்க டைமுக்கெல்லாம் இந்த முள்ளங்கி பால் கறி அதே மாதிரி புடலங்காய் எல்லாமே சாப்பிடலாம் நல்லது உண்மையாக நல்ல குளிர்மையான மிளகறிகள் அதோட இந்த முள்ளங்கி வந்து இந்த சுகர் வருத்தக்காரர் என்ன செய்யணும்னா தேடி சமைப்பினம் அது இந்த பார்த்தீங்கன்னா உண்மையாக சின்ன சின்ன கறியெல்லாம் இதில் பெரிய கறியெல்லாம் கருணக்கிழங்கு தானே மற்றெல்லாம் சின்ன சின்ன கறியால் ஆனால் நல்ல ஒரு சாப்பாடு கருணக்கிழங்கு கறிக்கு எப்பயுமே இந்த பழப்புளி தான் விடணும் பழப்புளி தான் அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு மத்தியான நேரம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.